மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு மக்களவையில் பதிலளிக்க முடியாத சூழலில் மாநிலங்களவையில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அனைத்து துறைகளிலும் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாகவும், ஆனால் நாட்டின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் அவர் விமர்சித்தார். ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான பிரதமரின் பதிலுரையின் போது எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். பிரதமர் மற்றும் மாநிலங்களவை தலைவர் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொண்ட நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். समर्थन के लिए इस सदन में अपनी भावनाओं को व्यक्त करना मैं अपना सौभाग्य मानता हूं। आदरणीय सभापति जी, विकसित भारत की यात्रा में மல்லிகார்ஜுன கார்கே நின்று கொண்டு முழக்கங்களை எழுப்புவதை பார்க்க கஷ்டமாக உள்ளதாகவும், அமர்ந்து கொண்டே முழக்கம் எழுப்பலாம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். நான் பேசுவதை கேளுங்கள், என்னை பேச அனுமதியுங்கள் எனவும் எதிர்க்கட்சிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். காங்கிரஸ் கட்சி அதன் ஆட்சி காலத்தில் எதிர்காலத்திற்கான இலக்குகளை கருத்தில் கொள்ளவில்லை என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் தரம் தாழ்ந்த செயல்பாடுகள் கவலையளிப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வங்கிகள் கடனில் மூழ்கி இருந்ததாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். பொதுத்துறைகளை காங்கிரஸ் சீரழித்து வைத்திருந்ததாகவும் அதை சரி செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களவையில் எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் நடந்து கொண்ட விதம் நாடாளுமன்ற வரலாற்றில் கரும்புள்ளி என்று சபாநாயகர் ஓம் பிர்லா சாடியுள்ளார். குழப்பத்தை ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டதால் பிரதமரை அவைக்கு வர வேண்டாம் என்று தாம் கேட்டுக்கொண்டதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். இந்தியா அமெரிக்க ஒப்பந்தம் சீன ஊடுருவல் விவகாரத்தை எழுப்பி மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். அமளியால் அவை நாள் முழுவதும் முடங்கிய நிலையில் எதிர்க்கட்சிகள் விதிமுறைகளை கடைபிடிக்கும் வரை அவை நடக்காது என்று சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். பிரதமர் மோடி கேள்விகளால் பதற்றமடைந்து பொய்களுக்குள் தஞ்சமடைந்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களவையில் பிரதமரின் உரை குறித்து அவருக்கு தோன்றியதை செய்திருப்பதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 32,237 கோடி மதிப்பிலான 15 முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் தொழில் நிறுவனங்கள் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கு அரிதாகவே பரவக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என்று தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காய்ச்சல், இருமல், தொண்டை வலி ஆகியவை பறவை காய்ச்சலின் அறிகுறிகள் என்றும் சரியாக வேக வைக்கப்படாத முட்டை, இறைச்சிகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 4,640 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,14,560 ரூபாய்க்கும், 1 கிராம் ஆபரண தங்கம் 14,320 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.
வெள்ளி விலை கிலோவுக்கு ஒரே நாளில் 20,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் இன்று நடைபெறுகிறது. சென்னை பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வரும் 14ஆம் தேதி வரை விருப்ப மனு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் தாவேகா தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு காவல்துறை 8 முக்கிய நிபந்தனைகளை விதித்துள்ளது. பரப்புரை கூட்டத்திற்கு அனுமதி கோரிய மனுவில் உள்ள குறைகளை இன்றைக்குள் நிவர்த்தி செய்து அளித்தால் மட்டுமே கூட்டம் நடத்த அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகாலயாவில் சட்டவிரோத நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் 18 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். விபத்து நிகழ்ந்த இடத்தில் மேலும் பலர் சிக்கி இருக்கலாம் என்று கூறப்படும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் அஞ்சப்படுகிறது. மேகாலயா சுரங்க விபத்தில் பலியானோரின் குடும்பத்தினருக்கு ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிட போவதாக காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோருடன் நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் மேற்கு வங்க காங்கிரஸ் மாநில தலைவர் இந்த முடிவை அறிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 3 நாள் பயணமாக ஜம்மு காஷ்மீருக்கு சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு நிலவரம் மற்றும் வளர்ச்சி தொடர்பான உயர்மட்ட ஆய்வு கூட்டங்களில் அவர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. வதோதராவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டெல்லி அணியை RCB 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. ஈரான் அமெரிக்கா இடையேயான அணுசக்தி பேச்சுவார்த்தை ஓமனில் இன்று நடைபெறுகிறது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாவிட்டால் தங்களிடம் வலிமையான இராணுவம் இருப்பதாக ஈரானுக்கு வெள்ளை மாளிகை எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலக நாடுகளை உலுக்கும் எப்ஸ்டீன் கோப்புகள் குறித்த கேள்வியால் பிரிட்டன் மன்னர் சார்லஸ் கோபமடைந்த வீடியோ வேகமாக பரவி வருகிறது. பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீனுடன் தொடர்பில் இருந்த முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூட்டிடம் விசாரணை நடத்தப்படுமா என்ற கேள்வி எழுப்பிய நபரை பாதுகாப்பு வீரர்கள் விரட்டியடித்துள்ளனர். பெருநாட்டில் கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவுகள் காரணமாக பல பகுதிகளில் குடியிருப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவில் வாகனங்கள் சிக்கியுள்ள நிலையில் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி இன்று பிற்பகல் 1 மணிக்கு தொடங்குகிறது. 6வது முறையாக கோப்பையை வெல்லும் முனைப்புடன் இங்கிலாந்து அணியுடன் இந்திய இளம் வீரர்கள் பல பரீட்சை நடத்துகின்றனர். குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியின் 25வது சீசன் இத்தாலியின் மிலன் நகரத்தில் இன்று தொடங்குகிறது. தொடக்க விழாவிற்கு முன்னதாகவே பனிசறுக்கு உள்ளிட்ட போட்டிகள் தொடங்கப்பட்டதால் வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். தமிழ்நாடு உட்பட 5 மாநில தேர்தல்களுக்கு அனுப்பப்பட உள்ள 1444 மத்திய பார்வையாளர்களுடன் நேற்று தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தியது. சுதந்திரமான, வெளிப்படையான மற்றும் நேர்மையான தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் பார்வையாளர்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் தேர்வுகளுக்கு தயாராகும் பள்ளி மாணவ மாணவிகளுடன் பிரதமர் மோடி இன்று கலந்துரையாடுகிறார். தேர்வு அச்சத்தை போக்கும் வகையில் காலை 10 மணிக்கு நடைபெறவுள்ள கலந்துரையாடலில்
நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்க உள்ளனர். காவல்துறை தலைவர் நியமன விவகாரத்தில் உரிய நேரத்தில் பரிந்துரைகளை வழங்காத மாநில அரசுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. டிஜிபி பதவிகளுக்கு உரிய நேரத்தில் பரிந்துரைகளுக்கான முன்மொழிவுகளை அனுப்புமாறு மாநிலங்களுக்கு கடிதம் எழுத யுபிஎஸ்சி நிர்வாகத்திற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. புலி திரைப்படத்தின் வருமானத்தை மறைத்ததாக 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதை எதிர்த்து நடிகர் விஜய் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. வருமான வரித்துறை உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்குகிறார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வருமான வரி மற்றும் செல்ல வரி பாக்கியாக 20 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வருமான வரித்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வரி பாக்கியை செலுத்தாவிட்டால் ஏற்கனவே முடக்கப்பட்ட சொத்துகள் ஏலம் விடப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 34,000 கோடி முதலீட்டில் நிறுவனங்கள் அமைய உள்ளதாக டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். செயல்பாட்டிற்கு வந்துள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பான மாநாடு வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் கூறியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்க இணையதளத்தை அறிமுகம் செய்தது தவேக. பெயர், பிறந்த தேதி, சட்டமன்ற தொகுதி உள்ளிட்ட விவரங்களுடன் பரிந்துரைகளை வழங்க தவேக கோரிக்கை விடுத்துள்ளது. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தேமுதிக சார்பில் இன்று முதல் விருப்ப மனு விநியோகிக்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். தேர்தலில் போட்டியிட விரும்பும் நபர்கள் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் மனுக்களை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே என்ஜின் கோளாறு காரணமாக அந்தியோதயா விரைவு ரயில் நடுவழியில் நிறுத்தப்பட்டது. ஆங்காங்கே 3 ரயில்கள் வழியில் நிறுத்தி வைக்கப்பட்டதால் 3 மணி நேரத்திற்கு மேல் பயணிகள் அவதியடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே திமுக கட்சி கொடியை கட்டும்போது 2 பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. திருமண நிகழ்ச்சிக்காக கொடி கம்பங்களை நட்டபோது கார்த்திக், கோகுல் ஆகியோர் உயிரிழந்தனர். சென்னை திருவல்லிக்கேணியில் சாலையில் கிடந்த 45 சவரன் தங்க நகை பையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தூய்மை பணியாளர் பத்மாவிற்கு குவியும் பாராட்டுகள். ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்த் நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்த நிலையில் மலேசிய சட்டத்துறை அமைச்சர் தனது உதவியாளரை சென்னைக்கு அனுப்பி தங்க மோதிரம் வழங்கி கௌரவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் மார்ச் மாதத்தில் கையெழுத்தாகும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவித்துள்ளார். கூட்டு அறிக்கையை தொடர்ந்து முழுமையான சட்ட ஒப்பந்தம் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த மத்திய அரசு தயாராக இல்லை என்று பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற அவைக்கு வர பிரதமர் மோடிக்கு துணிச்சல் இல்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி, சுதா உள்ளிட்டோர் பிரதமர் மோடியை தாக்க திட்டமிட்டிருந்ததாக உண்மைக்கு புறம்பாக சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றம் சாட்டியுள்ளார். நடுநிலையுடன் செயல்பட வேண்டிய சபாநாயகர் அவதூறாக பேசுவது அவர் வகிக்கும் பொறுப்புக்கு அழகல்ல என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மலேசியா செல்கிறார். வர்த்தகம், முதலீடு மற்றும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமை சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். போர்ச்சுகலின் அல்காசர் டோ சால் நகரத்தில் புயலை தொடர்ந்து பெய்த கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்புகள், சாலைகள் அனைத்தும் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் மகாத்மா காந்தியின் வெண்கல சிலை மர்ம நபர்களால் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
விசாரணை தீவிரமாக நடத்தப்பட்டு வரும் நிலையில் காந்தி சிலையை திருடிய மர்ம நபர்களை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். யுக்ரைன் போர் அமைதி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் புதினின் சிறப்பு தூதர் கிரில் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ரஷ்யா இடையிலான உறவுகளை மீட்டெடுக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். லியோ புயலால் தெற்கு ஸ்பெயினில் கனமழை கொட்டி தீர்த்தது. வெள்ளத்தில் சிக்கிய பொதுமக்களையும் விலங்குகளையும் ராணுவ அவசர மீட்பு படை மற்றும் போலீசார் பத்திரமாக மீட்டனர். பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் உடன் பழகியதற்காக ஒவ்வொரு நிமிடமும் வருத்தப்படுகிறேன், மைக்ரோசாஃப்ட் இணை நிறுவனர் பில் கேட்ஸ் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுடன் விளையாட மாட்டோம் என்று தாங்கள் கூறவில்லை எனவும் பாகிஸ்தான் தான் மறுத்து வருவதாகவும் இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் பங்கேற்க கொழும்பு செல்வோம் என்றும் அவர் கூறியுள்ளார். அஜித் நடிக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு இம்மாத இறுதியில் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. குட் பேட் அக்லி படத்தை இயக்கிய ஆதிக் ரவிச்சந்திரனே இந்த படத்தையும் இயக்க உள்ளார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.